த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மூணாவது முறையாகவும் பாஜக மத்தியில ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடியுடைய கரிஷ்மா ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கச்சிதமான கணக்குகளை போட்டு கொடுத்த அமித்ஷாவுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அப்படிப்பட்ட அமித்ஷா அவர்களுக்குமே கூட தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழலும், அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கடுமையான திணறலும் ஏற்பட்டிருக்கு. அதிலும் மிக முக்கியமா 2 நாளா தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் பயணமா அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார்ல, அது கிட்டத்தட்ட அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நடத்திட்டு இருக்கேன். இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அமித்ஷா அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. பல முக்கியமான திட்டங்களோட தான் அவர் வந்திருந்தாரு. அவர் கடுமையான கோபத்துடனும் வந்திருந்தாரு. அந்த கோபத்துக்கான காரணம் என்ன, யார் அதுக்கான மிக முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தாங்க அப்படின்றத பத்தி சரியா 2 தினங்களுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்லயே தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலயே கூட நான் சொல்லியிருப்பேன், அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் டீட்டெயிலான விஷயமா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோடைய கண்டினியூட்டியா தான் இந்த வீடியோவையும் நான் உருவாக்கி இருக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் ரொம்ப கோபத்துடன் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. காரணம், நயினார் நாகேந்திரன், தமிழ்நாடு பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரனுடைய செயல்பாடுகள் அமித்ஷா அவர்களுக்கும் டெல்லி பாஜக தலைமைக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இல்லை. ஏன்னா திருப்பரங்குன்றம் விவகாரமாகட்டும், அடுத்தடுத்த பல முக்கியமான விஷயங்கள்ல திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய பாஜக அதை செய்யாம இருந்திருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அப்படின்றது. இன்னொரு பக்கம் அவர் கூட்டணியை ஒரு பக்கம் சரி செஞ்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கை அவர் மீது அந்த பதவி கொடுத்தப்போ இருந்துச்சு. ஆனா இன்னும் சொல்ல போனா நாளுக்கு நாள் அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது வலுவிழந்துகிட்டே தான் போகுது. டிடிவி தினகரன் ஒரு பக்கம் கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டாரு. சரியா அமித்ஷா வந்திருந்த அந்த அன்னைக்கே அவரு சென்னையில அவர் கட்சியுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டத்துல பிரிவினைவாதி சக்திகளுக்கு நாங்கள் என்னைக்குமே துணை போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கண்டிச்சு தீர்மானமும் நிறைவேற்றி இருக்கிறாரு. ஸோ அவருடைய சமிகை ரொம்ப கிளியர் ஆயிருச்சு. நிச்சயமா அவரு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட அதிமுக கூட கைகோர்க்க மாட்டார் அப்படின்றது உறுதியாகிருச்சு. சரியா அதே 2 நாட்கள் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்களும் நாங்க கூட்டணியை பத்தி இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கான நோக்கமே 2 விஷயம். ஒண்ணு, கூட்டணியில எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தரணும். குறிப்பா அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்துடணும், தேமுதிகவை கொண்டு வந்துடணும், டிடிவி தினகரன் அட்லீஸ்ட் நேர்ல பார்த்து பேசி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகளோட தான் வந்திருந்தாரு. பட் வந்தவருக்கு பயங்கர ஷாக். என்னன்னா, கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்த யாருமே அமித்ஷா அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை கூட நடத்துறதுக்கு தயாரா இல்லை. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருந்தோம், அமித்ஷா அவர்கள் ஒரு மாநிலத்துக்கோ இல்ல ஒரு இடத்துக்கோ 2 நாட்கள் ஒரு இரவு தங்கறதுக்காக அங்க வராரு அப்படின்னா அது வரைக்கும் அந்த மாநிலத்துல இருந்த அரசியல் ரீதியிலான பிரச்சனைகள் அத்தனைக்கும் அவரு தீர்வு கண்டுருவாரு அப்படின்றதுதான் கடந்த கால வரலாறா அமித்ஷா அவர்களுக்கு இருந்திருக்கு. பட் ஆனா தமிழ்நாட்டுல அது அப்படியே தலைகீழா போயிருக்கு. கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் யாரும் வந்து பார்க்கல, கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்த தலைவர்கள் யாரும் வந்து பார்க்கறதுக்கு கூட முயற்சி கூட எடுக்கல அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள். ஏன்னா சரியா அமித்ஷா அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்த அதே நேரத்துலதான் பக்கத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணாலே போதும் வந்துடலாம். அங்கதான் சேலத்துலதான் அவருடைய கட்சி கூட்டத்தெல்லாம் நடத்தினாரு. நினைச்சிருந்தா 2 நாள்ல ஒரு மணி நேரம் இல்ல ஒரு 3 மணி நேரம் கூட வச்சுக்கலாமே. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து பிளைட்டு பிடிச்சி டெல்லிக்கு வந்து இரவு நேரத்துல அமித்ஷா அவர்களை பார்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கு விரும்பல, தயக்கம் காட்டுறாரு அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கூட்டணி கட்சியுடைய தலைவரா அமித்ஷா அவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா போய் சேர்ந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த மிஸ்ஸிங் அப்படின்றது அமித்ஷா அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸா மாறி இருக்கு. ஏன்னா கூட்டணியை விட்டு இவங்க வெளியே போயிருவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நீங்க அமித்ஷா அவர்கள் பேசுற அந்த துணியை பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா
கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் மேடையிலேயே பேசுறாரு. அதுக்கு கொஞ்ச நேரத்திலேயே எதிர்வினை ஆற்றாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்றாரு? தனி பெரும்பான்மை கட்சியா நாங்க தனிச்சு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சுட சுட இம்மிடியட்டான ஒரு ரியாக்ஷன் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு பதிலாவே அமித்ஷா அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை உங்களால ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக இப்பவும் விரும்புறது நம்ம விஜய் கூட கூட்டணி போயிடலாம். ஏன்னா விஜய் மற்றும் அதிமுக கூட்டணி அப்படின்னு சேர்ந்துட்டாலே மற்ற இதர கட்சிகள் எல்லாருமே தேமுதிகவாகட்டும், அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப தயக்கமே இல்லாம வந்துருவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ ஆப்ஷனா இருக்கிறது தாவேக்கா தான். தாவேக்கால என்ன பிரச்சனை? இப்படி வர்றதுக்கு தயாரா இருக்கிறவங்களும் கூப்பிட்டு பேசுறதுக்கான ஆட்கள் அங்க பற்றாக்குறையா இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் அதை சரிவர செய்யாம இருக்கிறாரு அப்படின்றதுதான் பிரச்சனை. ஜனநாயகன் படம் ரிலீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அது கொஞ்சம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால எப்ப வேணாலும் அதிமுக பாஜக கூட்டணியை உடைச்சுக்கிட்டு விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அப்படின்றதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கான அந்த விஷயத்தை தவிர்த்திருக்கிறாரு அப்படின்னு தான் நமக்கு தகவல்கள் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி போயிருக்கிறாரு. நான் திருச்சியில இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள்ட்டையும் சோர்ஸுகள்ட்டையும் கேட்கும் பொழுது அவர் 2 நாள் போய் பார்த்ததா சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு நாள் தான் ப்ராப்பரான சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டே போனப்போ அமித்ஷா அவர்கள் கொஞ்சம் கோபத்துல இருந்ததுனால இவர் போய் பார்க்க போயிருக்கிறார். பட் பார்க்க விரும்பல, அமித்ஷா பார்க்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 2வது நாள் போனப்போ கூட ரொம்ப ஒரு ரொம்ப 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 சாதாரண ஒரு சந்திப்பா தான் இருந்திருக்கே தவிர தொகுதிகள் சம்பந்தமானது மற்ற விஷயங்கள்லாம் எதுவுமே பேசப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால கடுமையான கோபத்துல இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு திரும்ப வரும் பொழுது 2 பேரை உடனே கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்க வாங்க நம்ம உட்காந்து டெல்லியில பேசி இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு காணுவோம் அப்படின்னு அவர் கூட கூப்பிட்டு வந்துட்டாரு. அந்த 2 பேர் வேற யாருமே இல்ல, அண்ணாமலை அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் தான். அண்ணாமலை அவர்கள் நமக்கு தெரியும், ஏற்கனவே பாஜகவுடைய மாநில தலைவரா இருந்தாரு. திமுகவுக்கு எதிரான அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியிட்டு எப்பவும் பரபரப்பான ஒரு கட்சியாவே தமிழ்நாட்டில் பாஜகவை வச்சிருந்தாரு. அதே மாதிரி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர் அப்படின்ற போஸ்டிங் இருக்கு. ஸோ இந்த 2 பேரையும் வைத்து கொங்கு மண்டலம் சார்ந்த விஷயத்துல காய் நகர்த்தல்களை ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அமித்ஷா அவர்கள் இப்போதைக்கு வச்சிருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை தங்கள் பக்கம் முழுமையா கொண்டு வரணும் அப்படின்னா கொங்கு பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தணும், அதுக்கு இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுதான். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல அமித்ஷா அவர்கள் வைக்க போகக்கூடிய செக் அப்படின்றது திமுகவுக்கு இருக்கும்னு நம்புவீங்க, ஆனா அதுதான் கிடையாது. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய செக் அப்படின்றதுதான். நம்ம சரியா இப்ப இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை நேர்ல சந்திச்சு திமுகவுக்கு எதிராக 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு சம்பந்தமான ஊழல் புகார்கள் அப்படின்றத பட்டியலா கொடுத்திருக்காரு. திமுக அமைச்சர்கள் இந்தந்த ஊழல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. ஸோ இனி அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வராரு, இல்ல திமுக தலைவர்கள் மீதான அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை எல்லாம் அப்படியே வருது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அதுக்கு நாங்க தான் காரணம், நாங்க கொடுத்த இந்த ரிப்போர்ட் தான் காரணம் அப்படின்னு அதுக்கும் கிளைம் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ ரொம்ப கிளவரா அமித்ஷா அவர்களுக்கு எதிரான அவரை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ரொம்ப தீர்க்கமான ஒரு அரசியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ரிஸ்கான விஷயம் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை கட்சி தோற்கும் பட்சத்துல அவருடைய தலைமை அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். அட் த சேம் டைம் பாஜகவுடைய கோபம் அப்படின்றதும் ரொம்ப பெரிய அளவில் சம்பாதிக்க வேண்டிய இடத்துக்கு போகும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, அமித்ஷா அவர்கள் பேசின இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா? ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்றத்துல ஒன்னா சேர்ந்து நாங்க வச்சிருந்தோம் அப்படின்னா எங்க கூட்டணிக்கு 20ல இருந்து 26 சீட்டு வரைக்கும் நாடாளுமன்ற சீட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கும், அது கைமீறி போயிருச்சு அப்படின்ற ஒரு கவலையை தெரிவிச்சிருக்காரு. ஆக்சுவலா அது கவலை கிடையாது, அவருடைய கோபம். ஏன்னா இப்போ மத்தியில மைனாரிட்டி அரசா பாஜக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அந்த கூட்டணி அமையல அப்படின்றதுனாலதான் தேவையான இடங்களை அதிமுகவாலையும் பெற முடியல, பாஜகவாலையும் பெற முடியல. அதே தவறு 2026 சட்டமன்ற தேர்தலையும் நடந்துச்சு அப்படின்னா பாஜக அதிமுக மீது இருக்கக்கூடிய கோபம் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிடும். இந்த இத்தனையும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட
விஜய் கூட போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பெரிய ரிஸ்கை எடப்பாடி பழனிசாமி இந்த நொடி வரையே எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எங்க போய் முடியும்னு தெரியல. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது. இப்போ டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க அண்ணாமலையும் வானதி சீனிவாசன் அவர்களும். அவங்கள வச்சு அமித்ஷா அவர்கள் என்ன காய் நகர்த்த போறாரு அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதையும் தொடர்ச்சியா நான் நேர்ல இருந்து தகவல்களா சேகரிக்கிறேன். அது சம்பந்தமான வீடியோவும் தனியாகவும் பார்க்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அமித்ஷா அவர்களை புறக்கணிக்கணும், அமித்ஷா அவர்களுடைய கோபத்தை எப்படி எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போறாரு, சமாளிக்க போறாரு, இது 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.